Hey guys, welcome to Eternal Engineer Solutions. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா actually இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவா தான் இருக்கும் பட் ஆனா இதுல பார்க்க போற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா sometimes வந்து நம்ம மொபைல் ஃபோன்ல வந்து நம்ம ஒரு ஆப் வச்சிருப்போம் பட் அது வந்து நம்ம போர்ட்ரேட் வியூலயே மட்டும் தான் இருக்கணும் அப்படி நினைப்போம். அதாவது மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணாலுமே அது வந்து போர்ட்ரேட்டா தான் இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்பா ரொட்டேட் ஆக கூடாது. அப்படினா வந்து எப்படி அந்த லேண்ட்ஸ்கேப் மோட டிசேபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இதில் போய்ட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் எந்த ப்ராஜெக்டை அதை வந்து டிசேபிள் பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க. லேண்ட்ஸ்கேப் டிசேபிள்னு வைக்கிறேன். ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டு தானே? ஓகே, சாரி அப்படி இந்த போட்டோன்னா ஓகே, லேண்ட்ஸ்கேப் டிசேபிள் அப்படின்னு வச்சுட்டு இந்த ஆப்பை வந்து ப்ராஜெக்டை ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம ஆக்டிவிட்டி மெயினில் என்ன இருக்குது? ஸோ ஹலோ வேர்ல்டு இருக்குது, நம்ம வந்து ஹலோ EES கூட மாற்றிக்கலாம். பட் நான் சொல்ல வர கதைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பட் மாற்றிக்கலாம். ரைட், இப்போ வந்து ஹலோ EES ஸ்குவாடுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து போர்ட்ரேட்டில் அதாவது லேண்ட்ஸ்கேப்பாக திரும்புதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ஹலோ EES ஸ்குவாட் சொல்லிட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஆட்டோ ரொட்டேட் வந்து ஆஃபில். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ ரொட்டேட் கொடுத்த உடனே நம்ம ஆப் வந்து ரொட்டேட் ஆகிருச்சு இல்லையா? ஸோ வந்து ஜென்ரலாக இது வந்து தப்புலாம் இல்லை, பட் சில அப்ளிகேஷனில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட்டாக வேணும் பிகாஸ் லேண்ட்ஸ்கேப்பை மாற்றினா வந்து இதோட லேஅவுட் எல்லாம் மாறும், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணி வச்சுருக்கிறேன், அலைன் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த லேஅவுட் அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், போர்ட்ரேட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கிற மாதிரி, எனக்கு லேண்ட்ஸ்கேப்பாக திரும்பக்கூடாது, டிசேபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் இந்த நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை, அதாவது இந்த லேண்ட்ஸ்கேப்பை டிசேபிள் பண்ணணும். ஸோ அந்த இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போதைக்கு திரும்பும்போது வந்து ரொட்டேட் ஆகிருச்சு ஸ்க்ரீனு. சரி, இது எப்படி டிசேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைல் போயிருங்க. இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்குள்ளே போனதுக்கப்புறமா இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு இதில் என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து நம்ம போர்ட்ரேட் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். என்னடா இது சின்ன விஷயத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாது அண்ட் இது மட்டுமே வச்சுட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எப்படி வந்து டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஓகே, இது வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணி தான் இருக்குது, பட் இருந்தாலுமே இப்போ வந்து நம்ம பண்ணும்போது மாறவில்லை. அவ்வளோதான், நம்ம வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் வந்து லேண்ட்ஸ்கேப் 2 நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் மோட வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில், கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான், ஆனால் பட் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுவோம், வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டே டியூன்டாக இருங்க அண்ட் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் டாடா, பாய்.